பன்னீரை வச்சு ஒரு அருமையான கிரேவி பன்னீர் ஹைதராபாதி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் ஹைதராபாதி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஆயில் சேர்த்து கட் பண்ண 400 கிராம் பன்னீரை ஆட் பண்ணி 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் கட் பண்ண 5 பெரிய வெங்காயம், சின்ன பீஸ் இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 6 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இதை ஆற வச்சு இது கூட ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது 100 கிராம் தயிர் சேர்த்து இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதும் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பிளாக் காடமம், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து தாளித்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் சேர்க்கணும், அதை விட்டதுனால இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மூடி வச்சு நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், கசூரி மேத்தி, அதோட மல்லி இலையும் தூவி நல்லா கலந்து விட்டு இறக்குனா சூப்பரான பன்னீர் ஹைதராபாதி ரெடி. இந்த கிரேவி பரோட்டா, சப்பாத்தி, நான் இது கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும்.